வணக்கம், நான் மதுவந்தி பேசுகிறேன். இப்போ ஒரு படம் வெளியிட போகிறாங்க. மே 16 ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன். டிடி நெக்ஸ்ட் லெவல் தான் படத்தோட பேர். இது அந்த டிடி சீரீஸில் ஐ திங்க் 5வது படம், இஃப் ஐ எம் நாட் ராங். ஐ குட் பி ராங் ஆல்சோ. பட் அந்த சீரீஸில் வர படம் சீக்குவல் மாதிரி. இதில் நடிச்சிருக்கிறது இப்போ இருக்கிற காமெடி ஹீரோஸில் நம்பர் 1 திரு சந்தானம் அவர்கள். ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது இன்னொரு பெரிய ஹீரோ திரு ஆர்யா அவர்கள். ஏன் நான் சடனா இந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு டீட்டெயில்டா சொல்லி நான் இதை பத்தி பேசுறேன் நீங்க என்ன கேட்கலாம். இந்த படத்தை பத்தி ஒரு மிகப்பெரிய முக்கியமான சர்ச்சை ஒன்று வந்திருக்கு. அதாவது ஒரு பாட்டு, அந்த பாட்டு இட்ஸ் அ ரேப் சாங். எனக்கு ரேப்பை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உடனே ரேப்புக்கு எதிர்த்தாக மதுவந்தி பேசுகிறார்லாம் நினைக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. ஆனா இந்த ரேப் சாங்ல அவங்க யூஸ் பண்ணிருக்கிற டியூனும் சரி, யூஸ் பண்ணிருக்கிற எக்ஸாக்ட் லிரிக்ஸும் சரி, ரொம்ப பிரபலமான ஒரு பக்தி பாடலை கொச்சப்படுத்துற மாதிரி இந்த பாட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. எந்த பாட்டுன்னா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, அந்த பாட்டு. இது கேட்கும் போதே நம்ம எல்லாருக்கும் திருப்பதி மலையான் கண்ணு முன்னாடி நிப்பாரு. நமக்கு அந்த 7 மலையும் கண்ணு முன்னாடி நிற்கும். மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது. இது தலைமுறையா எத்தனையோ பேர் இந்த பாடலை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ஏன் இந்த பாட்டை யூஸ் பண்ணி, இந்த பாட்டோட டியூனு, இந்த லிரிக்கையே பாட்டுல யூஸ் பண்ணி ஒரு ரேப் டான்ஸ், அப்புறம் சில ரேப் லிரிக்ஸ், அதுக்கு ஒரு லிரிக்கும் முடிக்கும் போது இது நடந்தா கோவிந்தா, அது நடந்தா கோவிந்தான், அந்த டியூன்லயே கோவிந்தா கோவிந்தான் ஒரு டியூன்ல. எதுக்கு இது? இந்த படத்துக்கு இந்த பாட்டு ரொம்ப அவசியமா? ஏன் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த பாட்டு இல்லைன்னா ஓடாதா? இதுக்கு முன்னாடி உங்க தில்லுக்கு துட்டு சீரீஸ் எல்லாமே நல்லா தானே ஓடி இருக்கு. நானே ரசிச்சு பார்த்திருக்கேன் இந்த ஹாரர் காமெடியை. ஏன் இது தேவையில்லாத இந்த வேலைன்னு எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் புரியல. மறுபடியும் ஒரே ஒரு மதத்தை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, கிண்டல் அடிக்கிறது, பாடல்களை தப்பா யூஸ் பண்றது, அந்த பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டான்ஸை யூஸ் பண்றது, இதெல்லாம் நல்லாவே இல்லை. எனக்கு ரேப் மேலேயோ இல்ல வெஸ்டர்ன் டான்ஸ் மேலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் காதலன் படத்துல பேட்ட ரேப்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு பரத கலையையே கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த பாட்டு அமையும். நக்மா கண்ணா பின்னான்னு கத்தி முடிச்சு, உங்களுக்கு எல்லாம் என்னடா தெரியும் பரத கலையை பத்தின்னு சொல்லி முடிச்ச உடனே பிரபுதேவா ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு ஒரு என்டையர் பரதநாட்டியம் பீஸ் ஆடுவாரு நக்மா வீட்டுக்குள்ள. அப்படிதான் சங்கர் குறைச்சு அதுக்கப்புறம் அதோடைய அருமை பெருமையை எல்லாருக்கும் தெரிய வைக்கிறதுக்கு அவ்வளவு அழகா ஒரு சீக்வன்ஸ அந்த படத்துல வச்சாங்க. ஸோ ரேப் மேல எந்த பிரச்சனையும் எனக்கு கிடையாது. நிறைய ரேப்பர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வேர்ல்ட் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்து கேட்டு ரசிப்பேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பர்டிகுலர் ரேப் சாங்ல இந்த டியூன், இந்த லிரிக், இட்ஸ் நாட் ரைட். திருப்பி ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் ஏன் இந்த செயல்கள் தமிழ் சினிமால நடக்குதுன்னு எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் புரியல. நான் தெரியாம தான் கேக்குறேன். வேற எந்த மதத்தோட ஒரு பாப்புலராவது சாங்க நீங்க இந்த மாதிரி எடுத்து உங்க படத்துல போடுவீங்களா? போடதான் தைரியம் இருக்கா? பண்ணக்கூடாது. நான் தைரியம் இருக்கான்னு கேட்கறது எதுக்கு கேட்கறேன்னு உங்க எல்லாருக்கும் புரியும் நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனா மத்த மதங்களை பத்தி பண்ண இங்க தைரியம் இல்ல. ஹிந்து மதம் தானே, அவங்க தானேப்பா பாத்துக்கலாம். எப்ப பாரு ஹிந்துஸை கேவலப்படுத்துறது, பிராமின்ஸ் அசிங்கப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, கிண்டல் அடிக்கிறது, இதேதான் பொழப்பா. நான் என்ன கேக்குறேன், திரு ஆர்யா அவர்களே, நீங்க தானே இந்த படத்தோட ப்ரொடியூசர். நீங்க கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்திருக்கலாம்ல. நீங்களும் ஒரு நடிகர் தானே. யூ குட் ஹவ் பீன் a little sensitive about this issue. நான் ஏன் இது ஆர்யாக்கு தனிப்பட்ட முறையில கேக்குறேன்னு எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். யூ ஷுட் ஹவ் பீன் a little more sensitive இல்லீங்களா? அது இல்லீங்களே. அண்ட் சந்தானம் அவர்கள் சொல்றாரு, எனக்கு கடவுள் எதிர்ப்பெல்லாம் கிடையாது, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நான் பார்த்தேன் ஏதோ ஒரு பிரஸ் மீட்னு நினைக்கிறேன், நான் கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிறதுனால நீங்க நான் கடவுளை எதிர்க்கிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாரு. சார், பெருமாளே கருப்பு கலர் தான் சார். ஐயப்ப சாமிங்க எல்லாருமே கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை போட்டுட்டு தான் சார் மலைக்கு விரதம் இருப்பாங்க. கருப்பு ஒன்னும் அதர்மம் கிடையாது. கருப்புன்னா அது சனாதனத்திற்கு எதிராக இருக்கிறவர்கள் தான் கருப்பு போட்டுப்பாங்க. இந்த பகுத்தறிவாளிகள் இவங்க தான் கருப்பு போட்டுப்பாங்கிறதெல்லாம் மடத்தனம். அதனால நான் கருப்பு போட்டுட்டு இருக்கேனே, அதனால எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையான்னு காமெடி பண்ணாதீங்க தயவு செய்து. நீங்க கேட்கலாம், என்னங்க தமிழ் சினிமால இது என்ன புதுசா?
எல்லாரும் தானே கிண்டல் அடிச்சிருக்காங்க. இந்துக்களை கிண்டல் அடிச்சிருக்காங்க, இந்து தர்மத்தை கிண்டல் அடிச்சிருக்காங்க, எல்லாரையும் தானே அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இப்ப என்ன சடனா புதுசா உங்களுக்கு எல்லாம் இந்த முதுகெலும்பு முளைச்சிடுச்சு, எதுக்கு இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, 200 வருஷம் அடிமைகளா இருந்தப்புறம் சில பேருக்கு பொறி தட்டினதுனாலதான் சுதந்திர போராட்டமே உருவாகி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்ப 200 வருஷமா அடிமைகளா இருந்தீங்களே, அப்ப அப்படியே இருந்துட வேண்டியது தானேன்னு கேட்க முடியுங்களா? சில பொறிகள் தட்டினதுனால தானேங்க அந்த சுதந்திர போராட்டமே நடந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சு இன்னைக்கு we are the new பாரத். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நமக்கென்ன 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 நமக்கென்னு இந்துக்கள் இருந்ததுனாலதான், எஸ்பெஷலி தமிழ்நாடு. கேட்கவே வேணாம், நான் திருப்பி திருப்பி சொல்றதுதான். இத்தனை ஆழ்வார், இத்தனை நாயன்மார், இத்தனை திவ்ய தேசம் எல்லாம் இங்கதான் இருக்கான். ஆனா முதுகெலும்பு கிடையாது. இத கேட்கறதுக்கு ஜனசேனாலேந்து கேட்டிருக்காங்க, கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க திருமலால போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல. அண்ட் அந்த பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அவரு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காரு, நீங்க முதல்ல பாட்டை ரிமூவ் பண்ணுங்க, பிளஸ் 100 கோடி அபராதம் கட்டுங்க பெருமாளோட பாட்டை இவ்வளவு தப்பா யூஸ் பண்ணதுக்குன்னு. இந்த அளவுக்கு அவங்களுக்கு தோணுது. நம்ம விட்டோம், நமக்கு என்ன நமக்கு என்ன, இந்த மாதிரி நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்னன்னு விட்டதுனால்தான் பஹல்காம்ல நீ ஹிந்துவான்னு கேள்வி கேட்டு சுட்டு தள்ளினாங்க. அப்ப கூட சொரண வராது இல்ல நம்மளுக்குலாம், ஏன்னா நம்மளுக்கு முதுகெலும்பு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, ஸ்மால் திங்ஸ் லீட் டு அ பிக் வார். அந்த அளவுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை செய்யறேன். நீங்க கேட்கலாம், ஏன் நீங்களும் தான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, உங்க வீட்டு ஆளுங்கள்லாம் இந்து தர்மத்தை கிண்டல் பண்ணது இல்லையா? கண்டிப்பா ஏதாவது ஒரு படத்துல பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, நான் இல்லன்னே சொல்லலையே. அது அப்ப பண்ணாங்கிறதுக்காக இப்ப நான் கேள்வி கேட்க கூடாது. நீங்க சொல்றது சுதந்திர போராட்டத்தை பத்தி நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான் இருக்கு. திஸ் இஸ் த நியூ பாரத். இப்ப கூட கேள்விகள் கேட்காம ஒரு தர்மத்தை கொச்சப்படுத்துறத நம்ம வாயை மூடிக்கிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க போறோம்னா ஐ எம் ரியலி சாரி. இது எங்க போய் முடியும்னு நமக்கு தெரியாது. நான் கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். ஐ சின்சியர்லி ரிக்வெஸ்ட் திரு சந்தானம் அண்ட் திரு ஆர்யா, திஸ் இஸ் ஹர்ட்டிங் த சென்டிமெண்ட் ஆஃப் crores of Hindus. தயவு செய்து இந்த பாட்டை நீங்க நீக்கிறதுனால உங்க படம் ஒன்னும் கம்மியா ஓட போறது இல்ல. ஏன்னா உங்க படங்கள் எல்லாமே ஹிட் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த பாட்டுனாலதான் நீங்க இந்த படத்தை நீங்க ஓட்ட போறீங்களோ, இந்த பாட்டை நம்பிதான் இந்த படம் இருக்குன்னு கிடையாது. சோ அவங்க ரிக்வெஸ்ட் பண்றாங்க, கேக்குறாங்க, ப்ளீஸ் டோன்ட் யூஸ் த சாங் இன் த ஃபிலிம். Why don't you consider that seriously? வணக்கம், பாரத் மாதா கி ஜெய்.